ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் இன்றைக்கு சுவாமி ராமானுஜரோட அவதார உற்சவம் 10 நாட்களில் 8ஆம் நாள். இப்போ தான் காலையில் மாட வீதி உள்ள வந்து சுவாமி ராமானுஜர் கிழக்கு மாட வீதி வழியாக கோயில் உள்ள போயிட்டுருக்கார். கீழ்த்திருப்பதியில் இன்றைக்கி 5 மணி போல் காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் மொத்தமாக சேர்த்து. இந்த வீடியோ 6:30 மணி போல் ரெக்கார்ட் பண்ண. டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கனும் 6:30 மணி போல் காலையில் அவைலபிளாக இருக்குது. நேற்று நான் சுவாமி தரிசனம் 50 நிமிஷத்தில் பார்க்க முடிஞ்சது. என் கூட க்யூவில் வந்தவங்க சொன்னாங்க டோக்கன் தரிசனத்தில் வந்தவங்க 2 மணி நேரம் தான் ஆச்சு அப்படின்னு. அண்டு டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் நேற்று நைட்டு சுவாமி தரிசனம் 3 மணி நேரத்தில் பார்த்ததா சொன்னாங்க. இப்போ காலையில் வந்தவங்க 5 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. கூட்டம் இல்லை. திருமலையில் ஆன்லைனில் டிக்கெட் இல்லை கீழ்த்திருப்பதியில் டோக்கன் வாங்கலைனாலும் பரவாயில்ல, டைரெக்டாக வந்து சர்வதர்ஷனம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா 5 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துடலாம். இப்போ காலையில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க 5 மணி நேரத்தில் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு. டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாதவங்க செய்துக்கோங்க. காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணி மத்தியானம் 12 மணி போல் ரிலீஸ் பண்ணுவாங்க ரிசல்ட்டு. நம்ம எந்த மொபைல் நம்பரில் லாகின் செய்தோமோ அதே மொபைல் நம்பரில் எந்த மொபைல் நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தோமோ அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து ரிசல்ட் செக் பண்ணணும். புக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ரூம் அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட அஃபீஷியல் சோஷியல் மீடியா பேஜஸில் அப்டேட் பண்ணுறாங்க. வெதர் நார்மலாக இருக்குது. காலையில் கொஞ்சம் சில்னஸ் இருந்தது. ராமானுஜரோட உற்சவத்துக்காக இருந்தோம். இப்போ கிளம்பிடுவோம். ஸோ நீங்கள் டிக்கெட் டோக்கன் எதுவும் இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸ் சொல்கிறேன். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம் ஈஸியாகவே. அந்த டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் கூட டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு ரீஎன்ட்ரி பாயிண்ட்டு கோயில் கோபுரத்துக்கு பேக் சைடில் இருக்குது W4 கேட். அதனாலேயே ஜாயின் பண்ணியும் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அலிப்பிரி நடைபாதையில் தொலைஞ்சு போன குழந்தைய PSC 2ல் கண்டுபிடிச்சி அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைச்சதான் நியூஸ் TTD ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மொபைல் அந்த பின்னாடி கேன் மாதிரி மாட்டிக்கிட்டு RO வாட்டரை சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க மாட வீதியில் நடக்கிற பக்தர்களுக்கு. காலையில் மாட வீதி பிரதட்சணம் வர்றது
அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். அதுவும் இன்றைக்கி காலையில் சுவாமி ராமானுஜர் கூட இருந்தது. அவர் கூட வந்தது ரொம்ப சந்தோஷம். நேற்று பெருமாள் கூட அலங்காரம் ரொம்ப அருமையாக இருந்தது, தள்ளி விடாமல். வெளியில் வர்றப்ப க்ரௌடு இருந்தது. N2 நரசிம்மர் கோயிலில் வரும்போதே தரிசனம் முடிச்சு ஹயக்ரீவர் கோயில் வராக சுவாமியை பார்த்துட்டு பாட்டகங்கம்மாவை பார்த்துட்டு மத்தியானம் ஊருக்கு போனோம். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். டிப் ரிசல்ட்டை எல்லோரும் செலக்ட் ஆனோன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். செலக்ட் ஆகிட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்போ திருமலைக்கு வந்தாலும் ஆஃப்லைன் லக்கி டிப் ட்ரை பண்ணுங்கள். முந்தானத்து பார்த்தா 1200 பேர் பதிஞ்சிருந்தாங்க சுப்ரபாதம். மனசே இல்லை கிளம்புறதுக்கே. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லுங்கள். நேற்று நான் ஊஞ்சல் சேவாவில் தரிசனம் பார்த்தேன். ஸோ சுபதம் என்ட்ரி வழியாக போனதுனால சீக்கிரமாகவே சுவாமி தரிசனம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் குறிப்பாக திருமலையில் இப்போதைக்கு க்ரௌடு இல்லை அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஆன்லைனில் டிக்கெட், கீழ் திருப்பதியில் டோக்கன் கிடைக்காதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது நைட்டு போனீங்கன்னா ஷியோராக காலையில் வந்துடலாம். இப்போ சாயந்தரம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பிரேக் தர்ஷன், சீனியர் சிட்டிசன் தர்ஷன் ஆர் நெய்வேத்தியம் அந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகலாம். மோஸ்ட்லி நாளைக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சுச்சுவேஷன். தேங்க்யூ.